ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வீட்டுக்கு வீடு வாசப்படியில் இன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னு பார்த்தோம்னா, இங்கே நம்ம கண்ணன் வந்துட்டு என்கிட்ட யாருமே முடிவு கேட்கலையே அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு இந்த கல்யாணத்தில் சுத்தமாக இஷ்டமே இல்லை, அண்ணனுக்கு பார்த்த பொண்ணை போய் நான் எப்படி மேரேஜ் பண்ணிக்கிறது, எனக்கு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிகிட்ருக்காங்க. இதை வந்து இங்கே மார்க்கதரிசி, லக்ஷ்மி, பல்லவிலாம் பார்த்துட்ருக்காங்க. பல்லவிக்கு வந்து அப்படியே ஒரே கோவம், நான் தானே இவனை ரிஜெக்ட் பண்ணேன், நான் வந்து சொல்கிறதுக்குள்ளே இவன் சொல்லிகிட்டு இருக்கானேங்கிற மாதிரி அப்படியே பார்த்துட்ருக்காங்க. உடனே பாட்டி வந்துட்டு, நீ விடுமா, நீ என்னம்மா சொல்கிற, அவன் இப்படி தான் உளறிட்டு இருப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே பல்லவி சொன்ன இது தான் இங்கே எல்லாத்துக்குமே ட்விஸ்ட்டு. அதாவது பல்லவி வந்துட்டு, எனக்கு இந்த கல்யாணத்தில் முழு சம்மதம், ஆனால் வந்துட்டு நான் இவரை என்னன்னு சொல்லி நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுன்னு கேட்குறப்ப, உடனே விஸ்வநாதனும் வந்து சரி வைஸ் பிரசிடெண்ட்டாக நான் போடுறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஆனால் வந்து இங்கே நம்ம மார்க்கதரிசிக்கு வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. ஏன்னா பிடிக்கல, கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்த பல்லவி இப்போ என்ன ஓகே சொல்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வாமான்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாரு. என்னம்மா இந்த மாதிரி பேசுகிற, நீ தான் பிடிக்கலன்னு சொன்னியே அப்படின்னு கேட்குறப்ப, இல்லை அதாவது நான் தான் எல்லாத்தையும் ரிஜெக்ட் பண்ணிகிட்ருப்பேன், ஆனால் இவன் கூட வந்து என்ன ரிஜெக்ட் பண்ணுறான் பாருங்க, இனிமே தான் வந்து இவங்க குடும்பத்துக்கே ஆபத்து இருக்குது. அதாவது இந்த கல்யாணங்கிறது நான் வந்து அவங்க வீட்டுக்குள்ளே போகிற ஒரு டிக்கெட் மாதிரி தான், ஆனால் இதுக்கப்புறம் இவங்க வீட்டில் நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் முழு காரணம் நான் மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி அவங்களோட ஒரிஜினல் முகத்தை காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. பார்க்கலாம் பல்லவினால் அந்த குடும்பத்தில் என்னென்ன பிரச்சனை நடக்க போகுதுன்னு நாமும் பார்க்கலாம்.